ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி ஆடி மாதத்தில் வருகின்ற ஒரு அமோகமான நாள் ஆடி கிருத்திகை, அதே மாதிரி ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம். ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமானுக்கு மிக மிக உதிஷ்டமான நாள் இந்த நாள். ஸோ இன்றைய நாளில் கண்டிப்பாக கணவன் மனைவி இருபாலரும் முருகப்பெருமானின் திருவடிக்கு சென்று 6 விளக்குகளில் நெய் தீபம் இட்டு வந்து வணங்கி உங்கள் கோரிக்கையை முன்வைத்து வாருங்கள். விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது 100% உண்மைங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயுஐ தான் எனக்கு வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க சிஸ்டர், என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸு எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறையா சஜஷன்லாம் நானும் அவங்களும் பேசினோம். என்ன அப்படின்னா, அவங்களுடைய பீரியட்ஸ் எதுவுமே ரெகுலராகவே இல்லை. எல்லாமே இர்ரெகுலராக இருக்குது. இர்ரெகுலர்னால் ஒரு 40 நாளைக்கு ஒரு தடவை, 45 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிறது. இது அவங்க வயது வந்த நாள்லேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்குது. அப்போ வந்து அவங்க முறையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அதை வச்சு இது சரியாயிடும்னு அவங்க வீட்டில் சொல்லியே வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை கல்யாணம் முடிந்த பிறகு அது இன்ஃபர்ட்டி லெவலில் வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, அதற்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாங்க நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னா பீரியட்ஸோட சைக்கிள் தான் பிரச்சனையே. இது அப்போ என்ன பண்ணணுமோ, நம்ம பீரியட்ஸோட சைக்கிளை ரெகுலர் பண்ணணும். அடுத்து நம்ம யூட்ரஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கணும். யூட்ரஸில் என்ன பிரச்சனை நிறையா இருக்குங்க. யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் திக்னஸ்ம்பாங்க, கர்ப்பப்பையினுடைய சுவர் இது தின்னாக இருக்கும். இதனுடைய சரியான அளவு பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 mm தான். அதனுடைய அளவை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும், அது கண்டிப்பாக வந்து கரு உங்களுக்கு உருவாகி இருந்தாலும் அது தாங்கி பிடிக்காது. அது நம்மளுக்கு மென்சஸ் மூலமாக வெளியே வந்து விடுகிறது. இந்த மாதிரி கருமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தில் மற்றும் கர்ப்பப்பை இருக்கின்ற இடத்தில் பல பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம கருமுட்டை வளர்ச்சி அடையுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு வயசுக்கு வந்த பெண் இருக்காங்களா, அப்போ உங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல நான் பண்ண சொல்கிறது நல்லெண்ணெய்ங்க. காலையில் எந்திரிச்சோடைய 1 டீஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை எடுத்து குடிங்க. மிக மிக நல்லது. கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடியது. ஃபாலோப்பியன் டியூப்பில் அடைப்புங்கிறதுக்கே வேலை இருக்காது. நம்ம 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை டெய்லியும் காலையில் பருகி வர, அதே நேரத்தில் எனக்கு பிறப்புறுப்பில் எரிச்சல் உணர்வு, பிறப்புறுப்பில் வந்து ஒரு லூப்ரிகண்ட் நான் பயன்படுத்துகிறேன் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில், ட்ரையாக இருக்குது, இப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே காலையில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கொள்ளணும். அடுத்து நம்மளுடைய பீரியட் சைக்கிளை ரெகுலர் பண்ணணும். அதுக்கு என்னங்க பண்ணுறது, நம்ம சேனலே இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடி சேலில் போய்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு தலை பூண்டினுடைய லேகியம் தாங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்கள் பீரியட் சைக்கிளை ரெகுலர் பண்ணும். இதை எடுத்துக்கக்கூடிய முறை பார்த்திங்கன்னா, மென்சஸ் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து 25 நாட்கள் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் வீதம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. அதற்கு மேலே எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் குறைந்தது ஒரு 2லிருந்து 3 மாதங்கள் பயன்படுத்திட்டு வர உங்கள் பீரியட் சைக்கிள் கண்டிப்பாக வந்து ரெகுலர் ஆகும். சரிங்க, அடுத்து என்ன பண்ணுறது, நல்லா தூங்கணும். தூக்கம் ஒரு தன்னுடைய கர்ப்பப்பையை ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அப்போ எவ்வளோ நேரங்க தூங்கணும், எப்போ தூக்க நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் தூங்கிடுங்க. ஆனால் அது ஆழ்நிலை தூக்கமாக மனசுக்கு அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உறுதி வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து என்னங்க பயன்படுத்துவது, பாசி பருப்பு அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்க. பருப்பில் நிறையா இருக்குது. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே மாதிரி மைசூர் பருப்பு நிறையா இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது பாசிப்பருப்பை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி சிறுதானிய வகைகள் கஞ்சிகளை வந்து எடுத்துக்கொள்ளும்போது அது உங்களுடைய கருமுட்டையின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகத்தை அளிக்கக்கூடியது. இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுங்க, பாடி வெயிட்டை பார்க்கணுங்க. பாடி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரெடியூஸ் பண்ணணும். குறைஞ்சது 5 கிலோ குறையிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ண என்ன நடக்கும், முதல்ல பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டை வளர்ச்சி வந்துடுங்க. கருமுட்டை வளர்ச்சி இல்லைங்கிறது காரணம் கருமுட்டையே வளர்ச்சி அடையலை. அதற்கு சில ஹார்மோன்கள், புரதங்கள் பற்றாக்குறையினால், அதற்கு வெளியே சுற்றி இருக்கிற டிஸ்டர்பன்சஸ், இந்த டிஸ்டர்பன்சஸை நம்ம ஒதுக்கி வச்சுட்டாலே
பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டை வளர்ந்துவிடும். இந்த சிம்பிள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் வெந்தயம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வெந்தயம் நைட்டு ஊற வச்சு பகலில் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா, ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சு அதை பவுடர் பண்ணி அதை 1 டீஸ்பூன் காலையில் வெதுவெதுப்பான தண்ணீருடன் குடிக்க வேண்டும். கருமுட்டை வளர்ச்சிக்கு முளைக்கட்டின வெந்தயம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் குடிக்கிறது. அதே மாதிரி மட்டன்ங்க, கண்டிப்பாக வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டன் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ளாது? ஆட்டுக்காலாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ரத்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டினுடைய ஒவ்வொரு உறுப்புமே பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அதில் விட்டமின் B12 எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் தாங்க இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பெண்களுக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வாரத்திற்கு 2 முறை உளுந்து கஞ்சி கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பண்ணி கொண்டு வர கண்டிப்பாக இயர்லியராகவே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியடையும். எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக இயற்கை முறையில் நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பீரியட்ஸ் டேப்லெட் போடாமல் எனக்கு பீரியட்ஸ் ஆகணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒருத்தலை பூண்டு லேகியத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு 100% ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆகுவதற்கு இந்த ஒரு பூண்டு லேகியம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.